ஒரு அழகான கிராமம், பசுமை நிறைந்த பூங்கா. அங்கே தினமும் 3 சிறிய நண்பர்கள் விளையாடுவார்கள். மிது, ரவி, பூஜா. அவர்கள் சிரிப்பால் பூங்கா முழுக்க மகிழ்ச்சி பரவியது. அந்த பூங்காவில் ஒரு பெரிய பழமையான மரம் இருந்தது. பல ஆண்டுகளாக நிழல் கொடுத்த அந்த மரம் இன்று அமைதியாக இருந்தது. சோகமாக மிது மரத்தின் கீழ் அமர்ந்து பாடம் படிக்க ஆரம்பித்தாள். அப்போது ஒரு மெல்லிய குரல் கேட்டது. மிது, தண்ணீர், தண்ணீர் வேணும். மிது திடுக்கிட்டு சுற்றி பார்த்தாள். யாரும் இல்லை. அவள் ரவியையும் பூஜாவையும் கூப்பிட்டாள். அவர்கள் மரத்தின் அருகே வந்தார்கள். அப்போது அந்த மரத்தின் இலைகள் மெதுவாக அசைந்து பேசினது போல இருந்தது. மிது, ரவி, பூஜா தண்ணீர் குடம் எடுத்து மரத்தின் வேரில் ஊற்றினார்கள். மரம் மெதுவாக நிம்மதியாக சுவாசித்தது போல இருந்தது. அதன் இலைகள் பச்சையாக மின்னின. பறவைகள் மீண்டும் பாட ஆரம்பித்தன. அந்த நாள் முதல் மிது, ரவி, பூஜா தினமும் பூங்காவில் உள்ள மரங்களுக்கு தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தார்கள். மரம் அவர்களுக்கு நிழல், காற்று, பாசம் எல்லாம் கொடுத்தது. இயற்கை பேசாது, ஆனால் நாம் கேட்க தெரிந்தால் அது நமக்காக பேசும். வணக்கம் நண்பர்களே, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் வீடியோக்களுக்கு பெல் ஐகான் அழுத்த மறக்காதீங்க.